வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 8 இன்றைக்கு நடிப்பு சின்னம் என்பது குறித்து தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே சிந்திக்க தருகிறார். சினம் தவிர்த்தல் என்கிற ஒரு தனி பாடமே நடத்துகிறார். ஆனால் அவரே சொல்கிறார், சினம் நடிப்பு போல செய்ய வேண்டும் என்று. எங்கே எல்லாம் என்று கேட்டால், ஒரு அடம் பிடிக்கிற குழந்தையை திருத்த வேண்டும், அல்லது கபட நாடகம் புரிகிற ஒரு வேலையாளை தகுந்த முறையில் வேலை வாங்க வேண்டும் என்கிற இடத்திலெல்லாம் நீங்கள் சினத்தை காட்டித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் ஒரு நற்பயன் விளைவது என்பது கடினமான சூழ்நிலையாக இருக்கும். அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் நடிப்பை காட்டலாம், அதாவது சினத்தை நடிப்பாக காட்டலாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அந்த சினமானது யார் மீது செலுத்தப்படுகிறதோ அவருக்கு மட்டும் அது சினம் போல தெரிய வேண்டும். உங்களுக்கு அது சினத்தினால் ஏற்படக்கூடிய எந்த தீமையும் உங்களுக்கு வரக்கூடாது என்பதுதான். எனவே எப்படி ஒரு பாத்திரத்தோடு ஒன்றி நடிக்கக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்கிறாரோ, அதுபோல நடிப்பு சினம் என்பதும் அந்த நேரத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவர்களை திருத்த வேண்டும் என்கிற நிலையில் மட்டும் சினம் கொள்வது, அந்த சினமும் கூட உதட்டளவில் மேற்கொள்வது என்கிற நிலையில் செய்தால் அதனால் நற்பயன் விளையும். உங்களுக்கும் அதனால் தீமையான விளைவுகள் ஏதும் ஏற்படாது. எனவே அதனை பழகலாம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள் என்கிற செய்தியை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.